ஜாதி வெறி தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் சென்னையில் கஞ்சா போதையில் வடமாநில ஊழியரை வெட்டப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரியான சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. நம்ம ஜியோ பாலிடிக்ஸ், குளோபல் பாலிடிக்ஸ்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதே சேம் டைம் நம்ம நாட்டில் நம்ம பக்கத்து ஊரில் எந்த மாதிரியான கொடுமைகளும் கொடூரங்களும் இழைக்கப்படுது. ஆமாங்க, என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி நங்குநேரி பகுதியில் கடம்போடு என்ற ஊரில் வந்துட்டு மார்ச் 2ஆம் தேதி நள்ளிரவு 7:30 மணிக்கு 9 பேரை கொண்ட கும்பல் வந்துட்டு 2 வீலரை வந்துட்டு அந்த மர்ம கும்பல் அங்கே சாலையில் நடந்து செல்லப்பட்டவங்களும், அது மட்டும் இல்லாமல் 2 வீலரில் போனவங்களையும் சராமாரியாக வெட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட்டிங், அவங்க வந்து கஞ்சா போதையில் இருந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பைக்கே வாங்கிட்டு நங்குநேரி பெரும்பத்து என்ற ஒரு பகுதியில் உள்ள டீ கடை மீது பெட்ரோல் குண்டை வீசியிருக்கிறாங்க. இதில் என்ன சோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த மாற்றுத்திறனாளி ஜான் என்பவர் அந்த இடத்துலையே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறாங்க. வடமாநில தொழிலாளி வந்துட்டு தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதுலேயும் 3 பேர் படுகாயமும் அடைஞ்சிருக்கிறாங்க. ஐயங்குளம் கிராமத்தில் போயிட்டு அங்கேயும் பல பேரை வெட்டியிருக்கிறாங்க. அதில் 2 பேர் படுகாயமும் அடைஞ்சு ஜிஹெச்சில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. கவர்மெண்ட் கண்டிப்பாக இதுக்கான நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் சுற்று வட்டாரங்களில் கஞ்சா போதை ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. இது எங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க, எப்படி நம்ம ஊருக்குள்ளே வருது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் இப்படியே போனால் 15-16 வயது இளைஞர்களுக்கு கையில் கூட கஞ்சா சரளமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு அழிவு நிலையை நம்ம பார்க்கக்கூடாது கண்டிப்பாக.